ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கொள்கை பிடிப்பே அரசியல், சந்தர்ப்பவாதம் அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு முக்கிய பொறுப்புல இருந்து விலகி இருக்கீங்க. திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. எதனால்? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் என்பது ஒரு திருவிழா போல் நடைபெறும். அதில் இவ்வளோ ஆர்வமாக இளைஞர்கள் கலந்து கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமே காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை மீது இருக்கக்கூடிய பிடிப்பு தான். இப்போ நான் பொதுச் செயலாளராக அப்பாயிண்டட் இல்லை, எலெக்டட். ஆமாம், 22,000 வாக்குகள் பெற்று வரும். இப்போ உங்களுக்கு சூரிய பிரகாஷ் கோயம்புத்தூரில் எம்எல்ஏக்கு நின்றார், அதாவது தொகுதியில். அவர் எங்கள் யூத் காங்கிரஸினுடைய தலைவர். அவர் கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட 80,000 to 1 lakh கிட்ட ஓட்டு வாங்கி தலைவராக. இதில் இப்போது காங்கிரஸில் இணைபவர்களுக்கு வேறு ஏதாவது நோக்கம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கொள்கை தான் பிடிப்பாக இருக்குமே தவிர வேறு அல்டீரியர் மோட்டிவ் எதுவுமே இருக்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா we were லாங் பேக் இன் பவரில் இருக்கிறது, அதிகாரத்தை சுவைக்கிறது அப்படின்னு. நான் அமைப்பு ரீதியாக பல்வேறு அமைப்புகளில் பயணித்திருக்கிறேன். இஸ்லாமிய அமைப்புகள், சில கட்சிகள் எல்லாம். ஏதாவது ஒரு கொள்கை சார்ந்து பயணிப்பேன். ஒரு கொள்கை முரணோடு தான் வெளியே வரும். மற்றபடி அதிகாரத்தை நோக்கி பயணித்ததில்லை, அதிகாரத்தை எதுவுமே சுவைச்சதில்லை, எந்த பொருளாதார பலனையும் அடைஞ்சதில்லை. இந்த கட்சியை நாம் சில இதுக்கு தேர்வு செய்வோம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ காங்கிரஸில் வரணும்னு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த சிந்தனை நம்ம அதை இணையும் போது காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் வேல்முருகன் அண்ணன்கிட்ட இருக்கேன். அப்போ அண்ணன் ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமானவர், ரொம்ப நல்ல பண்பாளர். ஒரு முறை ஒரு நிகழ்வில் பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் எங்களுக்கு இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் போடுறாங்க, ஜெயக்குமார் சார். அப்போது நம்ம பாஜகவை எதிர்க்கணும் புகாரி தோழர். அதே நேரம் நம்ம அவங்க அந்த விடுதலை புலி சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம காங்கிரஸை சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் வேறு வழி இல்லை. அப்போ நம்முடைய அடையாளங்களை காட்டாமல் நம்முடைய சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்க்கிறோங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடலாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் யோசித்து எடுத்த முடிவு தான் காங்கிரஸ். அந்த ஒரு வார்த்தை எனக்கு சிந்தனையை கொடுத்துச்சு. நம்ம அண்ணனை சப்போர்ட் பண்ணுறோம், அண்ணன் திமுக சப்போர்ட் பண்ணோம், திமுக காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணோம், அப்புறம் காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கும். அதுக்கு டைரெக்டாக நம்முடைய உணர்வுகளை கொட்டுவோமே. என்ன விமர்சனத்தை நம் மீது வைக்கலாம் என்று தெரியாமல் எதை தின்னா பித்தம் தெளியும்னு தெரியாத சில பித்துக்குழிகள் அதில் இருந்தார், இதில் இருந்தார். பைத்தியக்காரனுங்களாக எதில் இருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டோடு வெளியே வந்தனா, யாரையாவது காயப்படுத்திட்டு வெளியே வந்தனா, நான் இதுவரை பயணித்த எந்த சிறு காலங்கள் படிப்பு காலத்திலேருந்து தொடர்புகளில் வருவோம் இல்லையா, அந்த எந்த அமைப்பு தலைவரிடத்துல கூட கேளுங்க, நன்மதிப்பு பெற்றிருக்கிறேன். யாரையும் வரம்பு மீறி நம்ம பேசுனதில்லை. இப்படி வந்தப்போ இந்த கட்சி காங்கிரஸ் கட்சியில் நம்ம சேர்றப்ப ஏறுமுகமாக கட்சி இருந்ததா இறங்கு முகமாக இருந்ததான்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. தலைவர் ராகுல் காந்தியை பார்க்குறேன். அவருடைய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப், அதில் தான் இப்போ உங்களுக்கான பதில் இருக்குது. அவருடைய பண்பு என்ன பண்பு அப்படின்னா, வெற்றி தோல்வியை தூக்கி தூரம் வச்சிடுறாரு, நியாயம் தர்மம் நேர்மையை தூக்கி முன்னால் வைக்கிறார். இதை பார்த்து தான் கட்சியில் இணைகிறோம். இஃப் ஐ எம் நாட் ராங், அவர் பார்ட்டி வாஸ் ரூலிங் ஒன்லி 2 states ஐ கெஸ், 1 or 2 நான் ஜாயின் பண்ணுறப்ப. இன்றைக்கி 4-5 கிட்ட நெருங்கிட்டோம். ஓரளவு ஏறுமுகம் தான். அதுக்கு பிறகு எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது, கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்போ தேர்தல் வரப்போதில்லை, 4 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடகா தேர்தலில் நம்ம வெற்றி பெற்ற போது செங்குன்றம் பஸ் ஸ்டாண்டில் இதில் எங்கள் ஆஃபீஸுக்கு கீழே அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நம்மளுக்கு பஸ் எல்லாம் நிறுத்தி எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்தோம் கொண்டாடுறதுக்காக. அப்போ அது என்ன அப்படின்னா, இதனூடே நிறைய பேர் பாஜகவுக்கு செல்வது, ஜோதிராதித்ய சிந்தியா அப்போ பாஜகவுக்கு போகிறார். அப்போ தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம காரிய கமிட்டியில் இருந்த பெரிய தலைவர்கள் சொல்கிற செய்தி. இந்த கட்சியை நான் ஒரு நிறுவனம் மாதிரி கூட நடத்திட்டு போயிடுறேன், நான் ஆட்சிக்கே வரலனாலும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட வேல்யூஸில் காம்ப்ரமைஸ் இருக்காதுன்னு சொல்கிறாரு. அதை கேட்கும் போது அப்படி பூஸ்ட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கு ஸ்டிக்கிங் டு த பாயிண்ட், ஆனால் இன்றைக்கு என்ன வேல்யூஸின் அடிப்படையில் தாவேகாக்க போனோம் எனக்கு இப்போ வரைக்கும் விடைய தெரியல. அப்படி என்ன வேல்யூவை விஜய் ப்ரூவ் பண்ணிட்டார் எனக்கு இப்போ வரைக்கும் விடைய தெரியல. இந்தியாவிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களில் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்களைப் போல கொள்கைகளில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை, மாநில கட்சிகளுடைய தலைவர்களில் கொள்கைகளை விளங்கி படித்து சமகாலத்தில்
கொள்கையும் அரசியலையும். பாலிடிக்ஸ் வந்து ஒரு டிஃபென்ஸ் அஃபென்ஸ் ஆட்டம் தான். அதை கரெக்டாக டிஃபென்ஸ் ஆட்டமாக இருந்தாலும் அஃபென்ஸ் ஆட்டமாக இருந்தாலும் அதை கரெக்டாக ஆடி மிகச்சரியாக அரசியல் கொள்கையில் இருக்கக்கூடியவர் என்று நம்மால் அல்ல, பல்வேறு ரீஜனல் பார்ட்டிஸுடைய லீடர்ஸாக அகிலேஷ் யாதவோ, முலாயம் சிங், இவர் தேஜஸ்வி யாதவோ, கெஜ்ரிவாலோ, மம்தா பானர்ஜியோ எல்லாராலும் வியந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். இது இருக்கிற பட்சத்தில் தலைவர் ராகுல் காந்தியும் நமக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இவங்க ஆளாளுக்கு ஏதோ ஒன்று என்ன ஏதாவது ஒன்று சொல்லணும், வெளியே போகிறான்னா ஏதாவது ஒன்று சொல்லணும், அதுக்காக ஏதாவது ஒன்று குறைகளாக சொல்கிறாங்களே. அதிகாரம் என்கின்ற வகையில் வந்து நம்ம எதையுமே, ஏன் கடந்த திமுக ஆட்சி காலத்தை கூட நம்ம யார்கிட்டையும் எதையும் போய் நின்னதில்லை, கேட்டதில்லை. இன்றைக்கி சொல்லப்போனால் ஆட்சியில் இல்லை கட்சி இருந்தாலும் நம்ம அது திரும்ப நம்முடைய வாதத்துக்கு வலு சேர்க்கிறது. நாம் பார்த்ததெல்லாம் என்னென்னா, யார் கூட நிற்கிறோம், எதுக்கு நிற்கிறோம், இவ்வளோதான். யார் கூட நிற்கிறோம்? காங்கிரஸ் கூட நிற்கிறோம். எதுக்கு நிற்கிறோம்? கொள்கை உறுதியாக நிற்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தை ரெண்டாவது வைக்கிறாங்க. யார் கூட நிற்கலை? பாஜக கூட நிற்கலை. ஏன் நிற்கலை? அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம், கொள்கை உறுதி தான் பின்னால். எப்படி? மகாராஷ்டிராவுக்குள்ளே போவாங்க, உத்தவ் தாக்கரே கட்சியை ரெண்டாக உடைப்பாங்க, அவங்க கட்சியிலேருந்தே ஒரு டீமை கொண்டு வந்து அசாம் ஹோட்டலில் அடைச்சி வைப்பாங்க, ஏக்நாத் ஷிண்டேவை உருவாக்குவாங்க. ஓனருடைய புள்ள பால் தாக்கரேவுடைய மகன் உத்தவ் தாக்கரே தான் கட்சிக்காரர். அவர்கிட்ட கட்சியை பிடுங்கி ஏக்நாத் ஷிண்டேட்ட கொடுக்குறாங்க. அது எப்படி? அவங்க அப்பா உருவாக்கின கட்சி அது கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இவன் என்னோட ஒத்து போகிறான், ஆட்சிக்கு எங்களுக்கு சரி வரும். சரத்பவார் தான் காங்கிரஸ் வந்து என்சிபியை உருவாக்குறாரு, தேசியவாத காங்கிரஸ் உருவாக்குறாரு. அவர்கிட்ட கட்சியை பிடுங்கி அஜித் பவார்ட்ட கொடுக்குறாங்க. கட்சி சின்ன பேர் முத கொண்டு எல்லாம் அங்கே போயிருது. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஆட்சிக்கு அவரால் தான் வலு சேர்க்க முடியும்.